புது படங்கள் வந்ததுமே, அந்த வார இறுதியில சன் டிவில வெளியாகக்கூடிய டாப் 10 நிகழ்ச்சி மற்றும் அந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கக்கூடிய சுரேஷ் அவர்களுடைய விமர்சனத்த பார்த்த 90ஸ் கிட்ஸ்க்கு மறுபடியும் அவருடைய விமர்சனம் இப்போ சன் நியூஸ் செய்தி சேனல்ல வெளியாகி இருக்கிறது ரசிகர்கள வெகுவாவே கவர்ந்திருக்குங்க. பிரசாந்த் ரங்கசாமி, பரத்வாஜ் ரங்கன், ப்ளூ சட்டை மாறன் அப்படின்னு ஏகப்பட்ட யூடியூப் விமர்சகர்கள் முதல் பத்திரிகைகள், டிஜிட்டல் வெப்சைட் அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் கூலி படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சிருக்கு. அதுலயும் ப்ளூ சட்டை மாறன் எல்லாமே ஒட்டுமொத்தமா நெகட்டிவ் விமர்சனத்த கொடுத்த நிலையில, இப்போ படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகியிருக்கு. ஸோ இப்போ சன் டிவி டாப் 10 சுரேஷுடைய விமர்சனத்த ரசிகர்கள், முக்கியமா ரஜினிகாந்த் ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. ஸோ டாப் 10 சுரேஷ் அவர்கள் கூலி படத்த பத்தி எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காரு? கூலி, போலி, அது காலி அப்படின்னு பலரும் ஒரு படத்த முடிச்சு விடுற நோக்கத்துல விமர்சனங்கள பதிவிட்டுட்டு வராங்க. மேலும் கமர்ஷியல் படங்கள்ல திடீர்னு லாஜிக் தேடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலையில ரஜினிகாந்துடைய காந்த சக்தி திரையரங்குகள்ல அதிர வச்சிட்டு இருக்கு அப்படின்னும், லோகேஷ் கனகராஜ் கதை மற்றும் திரைக்கதை சொதப்புல அழகா திருத்தி சொன்ன விதத்திலையும் சுரேஷுடைய கூலி விமர்சனம் ரஜினிகாந்த் ரசிகர்களை வெகுவா கவர்ந்திருக்கு. கூலி திரைப்படத்திற்கான விமர்சனத்துல டாப் 10 சுரேஷும் வெறும் பாராட்டுகளை மட்டுமே சொல்லாம படத்துல இருந்த குறைகளையும் கூலா சொல்லியிருக்கிற பதம் ரசிகர்களை கவர்ந்திருக்கு. ஒரு விமர்சனம் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னும், ஒரு படத்தை மொத்தமா காலி செய்யற விதமா இருக்கக்கூடாது அப்படின்னும், இன்றைய காலகட்டத்துல டாக்ஸிக் மட்டுமே அதிகமா இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ தியேட்டர்ல படம் பார்க்க போன ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே அவர் வர காட்சிகள் எல்லாமே செம ட்ரீட் தான் அப்படின்னும், ரக்ஷிதா ராம், சௌபின் சாஹிர் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னும், ஸ்ருதிஹாசன் எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியல அப்படின்னு கலாய்ச்சும், மோனிகா பாடல் இடம்பெற்ற இடம் சரியில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டும், சத்யராஜ் சாகும்போது நக்கல் அடிக்கிறது நல்ல சீன் அப்படின்னும், கேமியோவாக வரக்கூடிய அமீர்கான் பீடி பிடிச்சிட்டு போறதையும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ இப்படி கூலி படத்துக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் நெகட்டிவ் மட்டுமே வர சூழல்ல டாப் 10 சுரேஷ் அவர்கள் பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவையும் ரொம்ப கூலா சொல்லியிருக்கிற விதம் நம்ம 90ஸ் கிட்ஸ் மட்டும் இல்லாம 2K கிட்ஸையும் வெகுவா கவர்ந்திருக்கு.